சபை கண்காணிக்க ஒரு வேண்டுகோள். அப்படின்னையும் அவன் தப்பு பண்ணான் எருமாடு. சொட்டத்தலையும் அப்படி என்ன தப்பு பண்ணான்? மோகன்சியை பற்றி அவதூறாக 500 ஆடியோ அங்கே இருக்கிற 4 மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஸ்டாஃபுங்களுக்கு அசிங்கமாக பேசினான். அதனால எஃப்ஐஆர் போடலாமாயா? இதெல்லாம் ஒரு குத்தமா? யாரால் இப்போ அவன் கெட்டு போனான்? யாரால் கெட்டு போனான்? மோகன்சியால் கெட்டு போனான். அதனால் அவனை சபை கண்காணிக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், உங்களுடைய வைத்துக்கொண்டு நீங்கள் இரும்பு உடைக்கும் வேலையை அவனுக்கு பகிர்ந்து அளித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலத்தில் 2000 வருடம் முன்பு எப்படி சபையர் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டார்களோ உண்டார்களோ அதே மாதிரி உங்களுடைய வேலையை நீங்கள் பிரித்து கொண்டு அவனுக்கு எருமாடு போல இருக்கும் அந்த தொட்டத்தலையனுக்கு மனம் திரும்புடா அப்படின்னு இரும்பை உடைக்க வைத்து அதில் குடுக்க சொல்லுங்கள். இதுவே கண்காணிக்கு நான் வைக்கும் விண்ணப்பம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியத்தில் அவன் எப்படி அப்புறம் வளர வேண்டியது? அவன் தண்ணி அடித்தான் என்றால் யாரால்? கஞ்சா அடித்தான் என்றால் யாரால்? தம் அடித்தான் என்றால் யாரால்? அவனை போலீஸ்காரர் ஐயாக்கள் அடித்தார்கள்னா யாரால்? 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 இது மாதிரி 1008 வேதனை உள்ளது. அதனால் அந்த 500 ஆடியோவை அசிங்கமாக பேசின ஆடியோவை அதாவது மோகன்சி அண்ணன் மறந்துவிட்டு கை குலுக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வீடியோவில் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த மோகன்சி அண்ணனுக்கு எங்கள் கண்காணி சார்பாக நானும் விண்ணப்பித்து நாங்கள் எல்லாம் கூட்டாக இருக்கிறோம் என்பதை இன்னும் எத்தனை வாட்டி வேண்டாலும் எத்தனை பேர் வேண்டாலும் அவன்தான் உண்மையும் உத்தமும் ஊழிகாரனாச்சு. அவன் வாயிலிருந்து பொய்யே வராதே. அதனால் அந்த டோப்பா தலைவனை சேர்த்துக்கொள்ளுமாறு உங்களால் வேலை தர முடியாது என்றால் மோகன்சி அவர்களே கண்காணி இருக்கிறார், அவர் தருவார் என்பதை அன்புடன் நாங்கள் பகிர்ந்து வேலையை பகிர்ந்து கொள்வோம். நெருப்பில் இறங்கிக் கொள்வோம். உள்ளாரே நெருப்பு குழம்பில் நீந்தி கொள்வோம் என்பதை இந்த வீடியோ மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அவன் யாருக்கும் எந்த ரோகம் பண்ண மாட்டான். அதை சொல்லும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அடுத்தபடி இந்த பவுல் அடியார் என்பதை அன்புடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மோகன்சி. அதனால் நீங்கள் மோகன்சி அண்ணன் அவர்களே மனம் திரும்பி அந்த சொட்டத்தலையினை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இது எல்லாம் சாதாரணம், அவனுக்கு அப்படி கிடையாது. ஒரு வாய் டீ குடிக்க எவ்வளோ பொய், எவ்வளோ நாடகம், எவ்வளோ ட்ராமா ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்னித்து விட்டு போங்கள். அவன் மரணம் அவன் வேலையை பார்ப்பான் என்பதை இல்லை என்றால் தகுந்த சட்டம் உங்கள் மேல் பாயும் என்பதை நான் சபை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் கண்காணியே எங்களுக்கு முன்னோடி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.